பெரிய சித்தப்பா இருக்கிறாரோ தர்மபுத்தி. ஆமாம். குருஜாத்திரம் சென்றிருக்கிறார். பிரமத்தி தோஷம் பிடித்திருக்கிறது. அந்த பிரமத்தி தோஷம் நீங்க அஸ்வமேதையாக செய்ய வேண்டுமா? அஸ்வமேதையாக செய்ய வேண்டுமா? அதை யாகம் செய்தால் பிரமத்தி தோஷம் நீங்கி விடுமாம். நீங்கி விடும். ஆகையால் பத்ராவதி நாடு சென்று யவனாசுரனை கண்டு அவன் இடத்தில் இருக்கும்படியான பஞ்ச நிறமுடைய குதிரையை கொண்டு வந்துட்டேன். என்ன கொண்டு வந்துட்டேன்? பஞ்ச நிறமா? ஆமா, ஐந்து நிறமுடைய குதிரை. ஒரு நிறம் இருந்த குதிரையை தான் கண்டிருக்கின்றேன். ஆமா, 5 நிறத்தில் குதிரை இருக்கின்றதா? ஆமா ஆமா ஆமா, அதுதான் அந்த நாட்டுக்கு ஒரு சிறப்பு. 5 நிறம் போட்ட அஸ்வத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அது மீது பட்டய வரைந்து கட்டிருக்கின்றேன். என்ன அத்ராபுரத்து வேந்தன் தர்மராஜா அஸ்வமேதையாகம் செய்ய போகின்றார். அங்கங்க நாட்டு ராஜா இருக்காங்க இல்லையா, அவன் நாட்டு எந்த பொன் பொருளையும் வாங்கி வரணும், பட்டையை வந்து கட்டுக்கிறோம். ஆகையால் அந்த குதிரையை முன்னனுப்பி பின்வருபவர் அர்ஜுன மகாராஜா. அப்படி உங்க பேரே தெரியுது? ஆமா ஆமா. ஆகையால் உறுதுணையா ஒன்னு அனுப்பிச்சிருக்கிறார் பகவான். கூடவா? ஆமா ஆமா. அப்படியே போய் வரலாமா? தாராளமா போய் வரலாமா? புறப்படுங்கள். சற்று வருகிறோம். மதுராபுரி. ஆமாம், மதுராபுரி. ஆமா, மதுராபுரி வேற, மதுரை வேற, துவரகாபுரி வேற. ஆமாம், அந்த பூரின்றதுல எவ்வளோ இருக்குது நாடுங்க. ஆமாம், நிறைய இருக்கின்றது. அப்படின்னும் போது தண்ணி உள்ள பூரின்னா அது துவரகாபுரி. துவரகாபுரி மேல இருக்குதுன்னா வடமதுராபுரி, வடமதுராபுரி, தென்மதுராபுரி, அப்படி ரத்னாபுரி, சோனியாபுரி, சோனியாபுரி, வீரமகேந்திரபுரி, வீரமகேந்திரபுரி, அது மாதிரி பல நாடு இருக்குது பூரியில. ஆமாம், அப்படின்னா மதுராபுரி வந்திருக்கிறோம். மதுராபுரி வந்திருக்கின்றோம். என்னது மதுராபுரி? இந்த மதுரை தூங்கா நகரம் என்று அழைப்பார்கள். ஆமாம், சொக்கநாதன் மீனாட்சி அம்மாள் இருக்கின்றால் இருக்கின்ற இடம். ஒரு நேரத்துல தீர்த்த யாத்திரை வருகும் பொழுது அப்ப வந்த மதுரை நகர் அதோட இப்ப வந்திருக்கிறேன். இப்ப வந்துருக்கீங்க? ஆமா ஆமா. அப்போ வந்து போயிருக்கிறேன். சொல்லத்தான் கங்கை, யமுனை, கலைமகள் கிருஷ்ணா, துங்கபத்ரா, தோய காவேரி, கோதாவரி, வைகை. கோதாவரி அந்த கோதாவரியா? அது ஒரு ஆறு இருக்குதுங்க. அப்படியா? நல்லது, இருக்குது. அப்படி பா சொல்ல. அப்படி நான் பல நதிகளை தீர்த்தமாடி காசி மாநகர் சென்று அங்கிருந்து காசி யாரு விஸ்வநாதர், அன்னபூர்ணி அம்மா, அன்னபூர்ணி, காசி விசாலாட்சி, அவளை பார்த்துட்டு அப்படியே வரும்பொழுது அந்த வடநாடுலாம் சுத்திட்டு நேரா காலஸ்திரி வந்தேன். காலஸ்திரி வந்து அங்கிருந்து காஞ்சி மாநகரம், காஞ்சி மாநகரத்தில் திருப்பனங்காடு வந்தேன். திருப்பனங்காடு அப்படியே வந்து திருவத்தியூர். அதுக்கு பேரு வேற மாதிரி அசிங்கமா ஒரு திருவாத்தூர் தான் வரும். ஆமா, திருவாத்தூர் அப்படின்னு ஒரு திருவத்திபுரம் மாத்திட்டாங்க நாளடைவுல. அங்கிருந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர், திருவனைக்கால், அந்த எம்பெருமானேசனை தரிசித்தேன். அவங்க ஸ்ரீரங்கம், இங்க இருந்து மதுரை, அதுல ஒரு நாடு மணிபுரி நாடு, கிளை நாடு. அப்ப அங்க பார்த்தல ஒரு எனக்கு 8 மனைவி. 8 மனைவி. அந்த 8 மனைவில சித்ராங்கன் என்ற ஒரு பெண்ணு, சித்ரபாண்டியன் மகள், ரொம்ப அழகு. அழகை பார்த்தேன். என் அழகை அவள் கண்டாள். இருவரும் ஒருவருக்கொருவர் உற்று நோக்கினோம். உற்று நோக்கும் பொழுது இருவர் உள்ளமும் ஒன்று சேர்ந்தது. பெண்ணு கேட்டா அந்த ஆள் தரமாட்டான். யாரு? சித்ராங்கதான் அப்பன். அப்பா ஏங்க தர மாட்டீங்கன்னா, ஐயா நீங்கள் பேரரசர்கள், நாங்க சித்தரசர்கள், தப்பு ஒண்ணு கிடையாது. நீங்க ஆசைப்பட்டீங்க, திருமணம் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். ஒரே மகள்.
அந்த மகளை திருமணம் பண்ணி நீ இட்டும் போயிட்டேன்னா இட்டு போயிட்டா. எனக்கு பின்பால் இந்த நாட்டையால ஆளு யாரும் இல்லையே இல்லையே அதனால நான் பெண்ணை தர மாட்டேன் அப்படின்றார். இந்த காமத்துக்குள் புகுந்து ஆசைப்பட்டு ஆ. அப்பயே சொல்லிட்டேன் சத்தியம் கேட்டாரு ஒரு சத்தியம் சத்தியம் அது என்ன திருமணம் பண்ணி கொடுக்கணும் நான் உனக்கு கொடுத்தா திருமணம் பண்ணுவேன் என் மகளே உன்ன கூட அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன். ரெண்டாவது ஆ. அந்த மகள் வயத்திலே பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை மீது நீங்க எப்பவுமே சொந்தம் கொண்டாட கூடாது சொந்த கொண்டாட கூடாது. எனக்கு தான் சொந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சுவாதனம் படுத்தி சித்ராங்கதர் சொன்னார். சித்திரப்பாண்டியன் சித்திரபாண்டியன் அப்படின்னு சுவாதனம் படுத்திட்டாங்க அப்ப கையெழுத்து போட்டேன் ஆமாங்க. அங்க ஒரு பிள்ளை இருக்குதுனாங்க ஆனா எனக்கு தெரியாது பார்த்தது கிடையாது வேலை போட்டதோட சரியா ஆமா எங்க அதான். அதேதான். இது ஒண்ணு கேட்டாங்களா வேற போறதுலாம் இங்க சரிங்க. அப்படி இருக்க ஆ, அது இருக்குது எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது தெரியல. அது உரிமை கொண்டாடுற மாதிரி தான் பார்டர் போட்டு அதுவும் போயிட்டு இருக்கும் அதேதான். போட்டுருக்கோம் அது பாட்டோம் ஏ, அப்பா வந்துட்டோம் ஆமாம் தவறு ஒண்ணு கிடையாது ஆமாம் இந்த அஸ்வத்தை இந்த குதிரையை ஆ, அந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் மதுசவர் ஓரம் விட்டுட்டு போவோம் விட்டுட்டு நம்ம அதான் எழுதிட்டு இருக்கிற யாரா பிடிச்சு காட்டினா எனக்கு எதிரின்னு ஆமா. அது யாரும் எடுத்து கட்ட போறது கிடையாது ஆமாம் எழுதிக்கிறோம். சொக்கநாதனையும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மீனாட்சி அம்மனையும் அம்மனியா கண்டு பூஜித்து பூஜித்து சேவித்து வரலாம் வரலாம் போகலாமா புறப்படுங்கப்பா